இன்றைக்கி மார்கழி மாதம் 22ஆம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் நன்றாக செஞ்சாச்சு. அதுக்கான வீடியோ நான் எடுக்கலை. இது நேற்றைக்கு மார்கழி 21ஆம் தேதி காலையில் எழும்பி வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அதுக்கான வீடியோ தான் நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ராஜாளிக்காட்டில் இருக்குது. அங்காளம்மன் கோயிலில் இந்த மதுரை வீரன் சாமியும் இருக்குது. நாங்கள் இங்கே தான் என்னதான் நம்ம வீடுகளில் பூஜைகள்லாம் செஞ்சோம்னாலும் கோயிலுக்கு போயிட்டு பூஜை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே உட்காந்துருந்துட்டு வர்றதோட சந்தோஷம் இங்கே கிடைக்கலைங்க. நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால வீட்டில் எல்லோரும் போயிருந்தோம், கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு கோயிலை ஒரு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு கோயில் ஒன்று போயிருந்தோம், வேதாரண்யேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கும் போயிட்டு இது கோயில் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதில் ரொம்ப விசேஷங்களாக நிறைய சுற்றியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியாக இருந்தது. காலை நேரத்தில் போனதுனால கூட்டம்லாம் அதிகம் இல்லை. காலையில் அவங்க 5:30 to 6 அந்த வழிபாடு முடிச்சுட்டு எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நாங்கள் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு எங்கள் பாப்பா இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தா. சரி இதை அப்லோட் பண்ணலாம் பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பராமரிச்சிருக்காங்க. சுத்தமாக கோயிலெலாம் பார்த்திங்கன்னா இது இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் ஆகிருக்கும் போல். நாங்கள் முன்னாடி வேறு இடத்துல மதுரை வீரன் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே தான் போயிட்டு இருந்தோம். இப்போது இருந்துச்சு அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சது. ஸோ இங்கே தான் போயிட்டு நாங்கள் இப்போது அர்ச்சனையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். காலை நேரத்தில் அந்த பனியை விளக்கிட்டு அந்த சூரிய வெளிச்சம் வரும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த பனி மூட்டத்தை தாண்டி நம்ம சூரிய ஒளி நம்ம மேலே அடிக்கிறம்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.